உன் கடன் பிரச்சனை நீங்கும். மகனே, மகளே, நீ இங்கே வந்தது தற்செயல் அல்ல. உன் இதயத்தின் பாரத்தை நான் அறிவேன். நீ சுமந்து நடக்கும் கடன் சுமை, மனசுமை, குடும்ப சுமை எல்லாம் எனக்கு தெரியும். நீ மனிதர்களிடம் சொல்ல முடியாததை என்னிடம் சொல்ல முடியும். இப்போது அமைதியாக இரு. உன் உள்ளத்தை எனக்குத் திற. நான் உன்னோடு பேச விரும்புகிறேன். உன் வலி எனக்கு தெரியும். இரவில் நீ விழித்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். பில், கடன், அழைப்புகள், பயம் எல்லாம் உன்னை சோர்வடைய செய்கிறது. நீ சிரிக்க முயற்சி செய்கிறாய், ஆனால் உள்ளே காயம். மகனே, மகளே, நீ பலவீனமானவன் அல்ல, நீ போராடுகிறவன். அதனால் நான் உன்னிடம் நெருக்கமாக வந்திருக்கிறேன். நீ கடனாளி அல்ல, நீ என் பிள்ளை. உன் அடையாளம் கடன் அல்ல, உன் பெயர் தோல்வி அல்ல, உன் எதிர்காலம் இருளல்ல. நீ என் பிள்ளை, நீ என் கண்களில் மதிப்புமிக்கவன். மனுஷர் உன்னை கணக்கு புத்தகமாக பார்க்கலாம், நான் உன்னை என் இருதயமாக பார்க்கிறேன். சிறியதை கொடு, நான் பெருக்குவேன். விதவையின் கையில் சிறிது எண்ணெய் இருந்தது. அதை அவள் எனக்கு கொடுத்தாள், நான் அதை பெருக்கினேன். கடன் அடைக்கப்பட்டது, வீட்டில் சமாதானம் வந்தது. உன் கையில் சிறிது இருக்கலாம், ஒரு வேலை, ஒரு திறமை, ஒரு வாய்ப்பு, ஒரு கனவு. அதை என்னிடம் கொடு, நான் சிறியதை பெருக்குவேன். நான் குறைவை நிறைவேற்றுவேன். கவலை விடு, ஜபம் செய். கவலை உன் சுமையை பெருக்கும், ஜபம் அதை எனக்கு கொடுக்கும். நீ தனியாக சுமக்க வேண்டாம், நான் உன் பாரத்தை ஏற்க வந்திருக்கிறேன். இப்போது மெதுவாக உன் கண்களை மூடு. உன் சுமையை என் காலடியில் வை. நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன்னை கைவிடவில்லை. நான் உன் வீட்டை ஆசீர்வதிப்பேன், உன் உழைப்பை பலனளிக்க செய்வேன். உன் கடன் அடைக்கப்படும், உன் முகத்தில் சிரிப்பு வரும், உன் வீட்டில் சமாதானம் குடியேறும். மகனே, மகளே, நீ அழுத கண்ணீருக்கு நான் பதில் தருவேன். நீ எதிர்பார்த்ததை விட நன்மை செய்ய வல்லவன் நான். என்னில் நம்பிக்கை வை, நான் உன்னோடு இருக்கிறேன். இறுதி ஜெபம். கர்த்தாவே, இந்த வீடியோ கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் காண்கிறீர். அவர்களின் கடன் சுமையை நீர் அகற்றும், புதிய வழிகளை திறக்கும். அமைதி, விடுதலை, ஆசீர்வாதம் தரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.